ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு நல்ல ஃபீல் குட் லவ் ஸ்டோரி கான்செப்ட்டோடு வந்த 29 படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வேற எந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும், அந்த படத்தோட பேர கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ படத்துக்குள்ள போலாமா? படம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம படத்தோட மெயின் கேரக்டரா இருக்கிற ஹீரோ சத்யா அப்படின்னு காட்டுறாங்க. சத்யாவுக்கு இப்போ வயசு 29. சத்யா ஆசைப்படுறது என்னன்னா, தனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும்னு தான். அவனோடது சேலம் பக்கத்துல இருக்க ஒரு கிராமம். அதே ஊர்ல இருந்தா ஊர்க்காரங்க அவனுக்கு யார் யாருக்கு என்ன தோணுதோ அந்த ஐடென்டிட்டியை கொடுக்குறாங்கன்னு, தனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு ஐடென்டிட்டியை தேடி சென்னைக்கு வந்து ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றான். இங்கேயே நமக்கு சத்யாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜத்துல சத்யா ஸ்கூல் முடிச்சதும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவங்க அம்மா விவசாயத்தை விடக்கூடாதுன்னு சத்யாவை அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறாங்க. ஆனா சத்யாவோட படிப்பு முடிஞ்சு டிகிரி வாங்குற டைமுக்கு ஊர்ல தண்ணி இல்லாம விவசாயம் ஃபுல்லா அடிபட்டு போயிடுது. அதனால சத்யாவோட அப்பா பெயிண்ட் வேலைக்கும் அவங்க அம்மா கூலி வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. சத்யாவோட அம்மாவுக்கு செடி கொடிகள்னா உயிர். அப்படி ஒரு தடவை கவர்மெண்ட் ஊர்ல ரோடு போடுறப்போ அதுக்கு இடையூறா இருக்கிற மரங்களை வெட்ட பார்க்க சத்யாவோட அம்மா ஊர்ல இருக்கிற சிலரோட சேர்ந்து அதை தடுத்து போராட்டம் பண்றாங்க. அது சத்யாவுக்கு பிடிக்கல. ரோடு போட்டா ஊர் டெவலப் ஆகும்லன்னு அவன் சொன்னாலும் அவங்க அம்மா அவன் சொல்றதை கேட்கல. இதனால அவங்க மேல அவனுக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் சத்யாவையும் அதே விவசாயத்தை பண்ணுன்னு, அதுதான் சோறு போடுன்னு அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ண சத்யாவுக்கு விவசாயம் பண்றது பிடிக்காம சென்னைக்கு வந்து தான் படிச்சதுக்கும் அந்த வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணி 4 வருஷமா ஒரே கம்பெனில அதே சேலரியோட வேலை பார்த்து இன்னும் அவனோட அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சென்னையில சத்யா ஒரு ரூம்ல ரெண்டுக்கு இருக்கான். அந்த ரூம்ல அவனோட கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு மணி. அவன் நல்ல டைரக்டர் ஆகணும்னு சென்னைக்கு வந்து 10 வருஷமா டைரக்டர் சான்ஸுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா இதுவரைக்கும் ஒரு சான்ஸ் கூட கிடைச்சிருக்காது. அது போக மணிக்கு சரியான சம்மதியம் கூட இல்லாம சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதால அவனை லவ் பண்ண பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா. அதனால ஒவ்வொரு நாள் நைட்டும் குடிச்சிட்டு அவனோட லவ் ஸ்டோரியை எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதுட்டே இருப்பான். இன்னொருத்தன் பேர் வசந்த். அவனுக்கு ராங் கால்ல பெங்களூர் பொண்ணு ஒருத்தி அறிமுகமாகி அவளையே லவ் பண்ணி எப்படியாவது ஒரு வேலையை சம்பாதிச்சு பெங்களூருக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி இவங்களையெல்லாம் பார்க்குற சத்யாவுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான லவ் இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கைக்குள்ள மட்டும் இது வரைக்கும் எந்த பொண்ணும் வரலையே. தன் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒத்தையா வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனா அப்படி ஒத்தையா இருக்க சத்யா வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு பொண்ணு வரப்போகுதுங்கிறது அப்ப சத்யாவுக்கு தெரியாது. அங்க கட் பண்ணா ஒரு நாள் சத்யா ஆஃபீஸ்க்கு போனா, அன்னைக்கே ஆஃபீஸ்ல நியூ ட்ரெயினரா ஜாயின் பண்ண விஜய்ங்கிற பொண்ணு வரா. சத்யா விஜய பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி 2 பேரும் என்ட்ரன்ஸ் புக்ல சைன் போட அப்பவே சத்யா விஜய் கிட்ட முன்னாடி நீங்க போங்க அப்படின்னு சொல்ல விஜய் ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டே போகும்போது சத்யா என்னோட பேக பார்க்கறதுக்காக தான் தன்னை முன்னாடி போக சொன்னானோன்னு நினைச்சு ஷாலால கவர் பண்ணிக்கிறான். அதை பார்த்து சத்யாவும் தான் அவளை தப்பா நினைச்சிருவாளோன்னு ஃபீல் பண்ணி அவளை விட ஸ்பீடா ஸ்டெப்ஸ்ல ஏறி மேலே போயிடுறான். தப்பா நினைச்சிருவானோன்னு விஜய் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அப்பவே விஜய் சத்யா கிட்ட வந்து சாரி நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சாரி கேட்க அதுக்கு சத்யாவும் பரவாயில்ல விடுங்கிறான். அப்பவே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் கொஞ்ச நாள்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கல. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் சத்யாவும் விஜயும் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பவே ஃபுல்லா மழை பெய்ய 2 பேரும் ஒரே கொடைக்கு கீழே நிக்கிறாங்க. சத்யாவுக்கு விஜய் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு இதை விட அழகான டைம் கிடைக்காதுன்னு சொல்லி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். அப்பவே விஜயோட ஃப்ரெண்ட் அனிதா கார்னர்ல இங்க வரா. விஜய் சத்யாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதனால சத்யா ஃபீல் ஆயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அன்னைக்கு சண்டேங்கிறதுனால சத்யாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கல்யாணத்துல கேட்டரிங் பாய்ஸ் மாதிரி வேலை பார்க்க போறாங்க. அப்படி சத்யா அங்க கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கப்ப மாப்பிள்ளை சத்யாவை பார்த்து என்னடா சத்யா எப்படி இருக்க, நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கன்னு அப்படின்னு கேட்கிறான். நிஜத்துல மாப்பிள்ளையோட பெயர் சந்தோஷ். சத்யாவும் சந்தோஷம் கிளாஸ்மேட்ஸ். சத்யா ஸ்டெப் அப் அப்படிங்கிற கம்பெனில ஜாப் பண்றேன், இது பார்ட் டைம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சந்தோஷ் உனக்கு 30 வயசு ஆகுமே, நம்ம கிளாஸ்ல நீ தானே சீனியர், இது வரைக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு சத்யா எனக்கு இப்போ 29 வயசு தான் ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்றான். இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா, சந்தோஷம் சத்யா ஊர் தான். சந்தோஷோட அப்பா ஒரு பெரிய பொலிட்டீஷியன். அதனால காலேஜ்ல ஒரு தடவை திமிரா நடந்துக்கிட்டதால சத்யா அவனை நல்லா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் சந்தோஷ் தான் அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணி ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் சத்யா சந்தோஷ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா பெரிய பிரச்சனை வரும்னு மிரட்ட சத்யா எதுக்கு பிரச்சனைன்னு மன்னிப்பு கேட்க போவான். அப்பவே அவங்க அம்மா அவங்கிட்ட நீ தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கடா மன்னிப்பு கேட்கற, கேட்காத, நீ என் பேச்சு கேட்காம மன்னிப்பு கேட்டா இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாலும் சத்யா சந்தோஷ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். அதுல இருந்து சத்யா கூட அவங்க அம்மா பேசுறதை நிறுத்தியிருப்பாங்க. இப்போ சந்தோஷ் திரும்ப திரும்ப எல்லாரும் முன்னாடியும் சத்யாவை அசிங்கமா பேச சத்யாவுக்கு செம்ம கோவம் வருது. உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை, உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கம்பெனிக்கு உன்னை எம்டி ஆக்குறதுக்காக அவர் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்படி கடைசி வரைக்கும் அப்பா கஷ்டத்துல தான் நீ பொழுத ஓட்டிட்டு இருக்கிற. ஆனா நான் பேச்சுலர்னு சொன்னா எதுக்கடா இப்படி சிரிக்கிற? 30 வயசானாலும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்காம எவ்வளவோ அவமானங்களை தாங்கிட்டு தன் குடும்பத்துக்காகவே ஒருத்தன் வாழ்றான் பாரு, அவன் தான்டா பேச்சுலர். 29 வயசு முடிஞ்சதும் தனிமையில இருக்கிற வலியும் வேதனையும்
உன்ன மாதிரி அடுத்த வருஷத்துல ஜாலியா சுத்துறவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் செருப்பால் அடிச்ச மாதிரி சத்யா பதில் சொல்ல சந்தோஷ் தலை குனிஞ்சு நிக்கிறான். சத்யா கெத்தா தலையை நிமித்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மறுநாள் காலையில வசந்த் தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ண சொல்லி கம்பல் பண்ண அவளும் வீடியோ கால் பண்றான். வசந்தோட கேர்ள் ஃப்ரெண்டு பாதி ட்ரெஸ்ஸோட இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரூம்ல பின்னாடி ஒருத்த மறைஞ்சு நிக்கிறத வசந்த் கவனிக்கிறான். உங்க ரூம்ல யாரோ இருக்காங்க, பின்னாடி திரும்புன்னு அவன் சொல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றான். வசந்த் எவ்வளவோ சொல்லியும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கு. அப்பவே அந்த துணிக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தவன் வெளியில ஓடிட வசந்தோட கேர்ள் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிடுறான். இதை பார்த்து வசந்த் சத்யா கிட்ட அவன் பக்கா திருடனா தான் இருக்கணும், என் பேபிக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க சத்யாவுக்கு வசந்த் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏமாத்துறான்னு புரிய வருது. இவனுக்கு எப்பதான் நிஜம் புரிய போகுதோ அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். அப்படியே விஜய் சத்யா ஃபோனுக்கு மனசு சரியில்லை, வீட்டில் இருக்க பிடிக்கல, மீட் பண்ணலாமா அப்படின்னு மெசேஜ் அனுப்ப அதை பார்த்த சத்யா விஜயை மீட் பண்றதுக்காக பீச்சுக்கு போறான். அப்படி சத்யா விஜயை மீட் பண்ணி மனசு சரியில்லைன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் எனக்கு ஜுரம் இருக்குன்னு அம்மா கிட்ட சொன்னா சண்டே வந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்குன்னு திட்டுறாங்க, நீயே தொட்டு சொல்லு ஜுரம் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி சத்யாவோட கையை பிடிச்சி தன்னை தொட வச்சுக்கிறான். அப்படி விஜய் சத்யாவோட கையை பிடிச்சி அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கா. ஆனா இதையெல்லாம் பாக்குற சத்யாவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பந்தம் லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான கன்ஃபியூஸ் ஆகி விஜயோட கையை விட்டுட்டு நகர்ந்து உட்காந்துக்கிறான். இதனால விஜய்க்கு செம கோவம் வந்து சத்யாவோட கண்ணத்துல அரைஞ்சு உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கு, ஒரு பொண்ணா நான் உனக்கு அவ்வளோ க்ளோஸா எனக்கு கொடுக்குறேன், ஆனாலும் உனக்கு இன்னும் புரியலையா, சரி நீயே ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ 6 மாசமா சைலண்டாவே இருக்கு, நீ என்ன தொடணுங்கிறதுக்காக தான் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு போய் சொன்னேன், என் லவ் உனக்கு இன்னும் புரியலையா, எப்போவாவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு விஜய் கேட்க அதை கேட்ட சத்யாவும் ஹாப்பியா ஃபீல் பண்ணி விஜய்க்கு ப்ரப்போஸ் பண்றான். இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயே லவ் ஆரம்பிக்க அன்னையிலிருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சத்யாவும் விஜயும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சத்யா கிட்ட உனக்கு நிஜமாவே என்ன ஏன் பிடிச்சது அப்படின்னு கேட்க அதுக்கு சத்யா எனக்கு தெரியாது, ஆனா லவ்வுக்கு ரீசன்ஸ் இருக்கக்கூடாது, ரீசன் இருந்தா அது லவ்வே கிடையாதுன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருல்ல, அது இருக்கட்டும், உனக்கு ஏன் என் மேல லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விஜய் எனக்கு உன்னோட மைண்ட் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்றான். நிஜத்துல சத்யா எவ்வளவோ தூரத்துல இருந்தாலும் விஜய் சத்யாவை நினைச்சதுமே அவன் அவளை திரும்பி பார்ப்பான். அவனோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அவளுக்கு புரிஞ்சிடும். விஜய் சத்யா கிட்ட உன்னையே சொல்லணும்னா எனக்கும் நீ ஏன் பிடிச்சுன்னு தெரியாது, ஆனா உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறான். இது இப்படி இருக்கு. ஒரு நாள் சத்யா விஜயோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா விஜய் பத்தி சத்யாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவள் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கிறது மட்டும்தான். விஜயோட அப்பா அவளை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட அப்பத்துல இருந்து அவங்க அம்மா தான் அவளுக்கு துணையா இருக்காங்க. அதனால விஜயோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசணும்னு சத்யா நினைக்கிறான். அதே டைமுக்கு சத்யாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சத்யா உடனே ஊருக்கு கிளம்புறான். இந்த விஷயம் தெரிஞ்ச விஜயும் ரொம்ப ஃபீல் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து சத்யாவை பஸ் ஏற்றி விடுறா. வழியில் அவன் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் கொடுத்து அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது தைரியமா இருன்னு சொல்றான். பஸ் கிளம்பி போன அப்புறமா கூட சாப்பிட்டியா, ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு கண்டினியூஸா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அதையெல்லாம் பார்த்த சத்யாவுக்கு விஜய் தன்னை எவ்வளவோ லவ் பண்றான்னு புரிய வருது. தன் வாழ்க்கைக்கு துணையா கரெக்டான பொண்ணு தான் வந்திருக்கான்னு அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்படி ஊருக்கு போன சத்யா தன் அம்மாவை பார்த்து எமோஷனல் ஆகிறான். அவங்க அம்மாவும் 4 வருஷமா பேசாம தூரமா இருந்த சத்யாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு சத்யா ஊர்லயே இருக்கான். அது மட்டும் இல்லாம டெய்லி விஜய் கூட போன்ல பேசி தன் பேரண்ட்ஸையும் விஜய் கூட பேச வைக்கிறான். சீன் கட் பண்ணா சத்யா ஊர்ல இருந்து மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்துடுறான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சத்யாவுக்கு லைட்டா ஃபீவர் இருக்கிறதால ஆஃபீஸ்க்கு வரலன்னு தெரிஞ்ச விஜய் சத்யா ரூமுக்கு வந்து அவன் கிட்ட பேசுறான். அப்பவே சத்யா அவகிட்ட நம்ம விஷயம் எப்போ உங்க அம்மா கிட்ட சொல்ல போற அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் சொல்லக்கூடாதுன்னு இல்லடா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஐஏஎஸ் ஆகணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம், அப்போ எங்க அம்மா என் பேச்சை கேட்பாங்க, புரிஞ்சுக்கோ, அது வரைக்கும் நீ சைலண்டாவே இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்றேன். அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு இன்னொரு ப்ரொடியூசரும் அவனை ஏமாத்திட்டதால மணி ஃபுல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரூமுக்கு வரான். ஆனா ஏற்கனவே விஜய் ரூம் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அப்பவே சத்யா மணிக்கு விஜயை இன்ட்ரடியூஸ் பண்றான். விஜய் அவனுக்காக சமைச்சு மணிக்கு கொடுக்குறான். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட மணி பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னு ரொம்ப எமோஷனல் ஆகுறான். அப்பவே மணி விஜய் கிட்ட அவனோட லவ் ஸ்டோரியை சொல்ல அதை கேட்ட விஜய் அப்புறம் நீங்க ஏன் பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மணி லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல கெமிஸ்ட்ரி இருந்தா போதும், ஆனா அதுக்கப்புறம் மேத்ஸ் வேணும், காசு வேணும், அடுத்த வருஷத்துல ஜாலியா சுத்துறது அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை, அதனால வீட்டுல சண்டை போட்டுட்டு சினிமா தான் என் வாழ்க்கைன்னு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அப்படி வருஷங்கள் ஓடிப்போச்சு, ஆனா எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கல. என் லவர் என்னை எத்தனை வருஷம் பார்த்துப்பா சொல்லு, என்னோட சண்டை போட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. நானும் கையில இருந்த காசெல்லாம் செலவழிச்சிட்டு அவ எங்க போனான்னு தேடினேன். அப்படி 2 நாள் தேடினதுக்கு அப்புறம் பசி அதிகமாகி தேடுறதை நிப்பாட்டிட்டேன். இப்போ வரைக்கும் அவளை நினைச்சு அழாத நாளே இல்லை. லவ்ன்றது சூப்பர் ஃபீல். ஆனா ஒன்னா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வலி எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவனுக்கு தான் தெரியும். பாரு சிஸ்டர், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நம்புறேன், சத்யாவும் ரொம்ப நல்லவன், நீ மத்த பொண்ணுங்களை மாதிரி அம்மா அழறா அப்பா திட்டுறாருன்னு சொல்லி
இந்த லவ் அதே இதுன்னு வேணாம். நம்ம பிரிஞ்சிடலாம்னு சத்யா கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. நீ எங்க இருந்தாலும் வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். அத கேட்ட சத்யா மணிய பக்கத்துல கூட்டிட்டு போய் அமைதியா இருக்க சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் ரொம்ப ஃபீல் பண்றா. அவள சமாதானப்படுத்தி அவங்க விட்டுட்டு விஜய விட்டுட்டு வர சத்யா. ஆனா விஜய் மட்டும் மணி சொன்னதையும் நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கான். சீன் கட் பண்ணா மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்கு வந்த விஜய் எதையும் யோசிச்சுட்டே இருக்கிறத கவனிச்ச சத்யா அவகிட்ட வந்து என்ன விஜய் காலையில இருந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் நான் வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சத்யா என்ன சொல்ற யார்கிட்ட கேட்டு இந்த முடிவை எடுத்துன்னு கேட்க அதுக்கு விஜய் யார்கிட்ட கேட்கணும் இது ஏன் முடிவு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சத்யா என்கிட்ட கேட்கணும்ல இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல இனிமே உன் முடிவு என் முடிவுன்னு தனித்தனியா இருக்காது நம்ம முடிவுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட விஜய் சரி நீ பெருசானது என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கறா. அதுக்கு சத்யா பெரியவனா ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல அதை கேட்ட விஜய்க்கு சத்யாவுக்கு எந்த லட்சியமும் இல்லைன்னு புரிய வருது. என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆஃபீஸ்க்குள்ள கல்ச்சுரல்ஸ் நடக்கிற இடத்துக்கு போறா. சத்யாவும் அவ பின்னாடியே போறான். அப்போ விஜய் அவங்கிட்ட ஏன் என் பின்னாடியே வர நம்ம லவ் பண்ற விஷயம் ஆஃபீஸ்ல யாருக்கும் தெரியாதுல்ல தள்ளியே இரு அப்படின்னு சொல்ல அது கேட்ட சத்யாவுக்கு செம்ம கோவம் வருது. இப்படி நம்ம லவ் மூடி மறைக்கிறது இனி என்னால முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது அப்படின்னு அவன் சொல்ல அது கேட்ட விஜய் அப்போ நானும் ஆஃபீஸ்ல வேலை விட்டுட்டு ஐஏஎஸ் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஜ்ல ஏறி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நானும் சத்யாவும் லவ் பண்றோங்கிற விஷயத்த சொல்றேன். அதை கேட்டவங்க நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருக்கும் அது நம்ப வைக்கிறதுக்காக விஜய் அங்கேயே சத்யாவை லிப் கிஸ் பண்றா. இதை பார்த்தது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் விஜய் அவங்களோட கொலிக்ஸோட சேர்ந்து ஸ்டேஜ்ல செம்ம ஜாலியா டான்ஸ் ஆடுறா. இதையெல்லாம் பார்க்குற சத்யா விஜய் வேலையை விட்டுட்டு ஒரு அடி முன் வச்சு ஐஏஎஸ் படிக்க போறேன்னு சொன்னதும் தனக்குன்னு இருந்த அந்த ஒரு ஐடென்டிட்டியும் இப்போ கைவிட்டு போயிடுமோன்னு பயப்படுறான். அப்படியே சத்யா விஜய் கிட்ட தன் மெயின் வாய்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்றான்ல. அதனால அவளை பார்த்துக்கிட்டு நீ என்னை விட்டு தூரம் போயிட மாட்டே நம்ம பிரிய மாட்டோம் இப்போ என் மெயின் வாய்ஸ் உனக்கு கேட்குதான்னு ஒரே ஒரு தடவை என்னை திரும்பி பார் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க என்ன ட்விஸ்ட்னா விஜய் அவன திரும்பி பார்க்கவே மாட்டா. அதனால விஜய் தனக்கு நிஜமாவே தூரம் ஆகிட போறாளோன்னு பயந்து, முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்த ஞாபகப்படுத்தி பார்க்குறான். ஆக்சுவலா ஒரு நாள் சத்யாவும் விஜயும் பீச்சுக்கு போய் ஜோசியம் பார்க்குற பொண்ணுகிட்ட, "நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருப்போமான்னு" ஜோசியம் கேட்குறாங்க. "நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு" அந்த பொண்ணு சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் தனியா சத்யாவ மீட் பண்ணி அந்த பொண்ணு, "உங்க சந்தோஷத்துக்காக தான் அப்படி போய் சொன்னேன். நிஜத்துல உங்க 2 பேருக்கும் செட்டே ஆகாது. நீ அந்த பொண்ணால என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுவ. எல்லாமே கரெக்ட்டா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு ஆட்டத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அது. ஒரு நாள் அவ ஆட்டத்த ஆரம்பிப்பா. அப்ப நீ நில குலைஞ்சு போயிடுவ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய ஞாபகப்படுத்தி சத்யா ஷாக்கா நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து விஜி ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்ல ஃபுல்லா பிஸி ஆகிடுச்சா. இதனால சத்யாவை விஜி அப்பப்போ மீட் பண்ணாலும் முன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. விஜி தன் கூட இல்லாததாலும் பண்ற ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாததாலும் சத்யா அப்படியே குழப்பத்திலேயே இருக்கான். அவளை பத்தியே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். இப்படியே சில நாட்கள் ஓடி போகுது. இந்த நேரத்துல வசந்துக்கு பெங்களூர்ல இருந்து ஜாப் கிடைக்க அவன் பெங்களூருக்கே ஷிஃப்ட் ஆயிடுறான். இதுக்கிடையில விஜய் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டேன். இனி மெயின் எக்ஸாமுக்கு நான் 4 மந்த்ஸ் கேப் இருக்கு. நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பைக்கை எடுத்துட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வா அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளும் சத்யா போய் விஜயை மீட் பண்ண விஜய் அவனை ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பெயிண்டிங் எக்ஸிபிஷன் மியூசிக் கான்சர்ட் நடக்குது. அப்பவே விஜய் சத்யா கிட்ட அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற ருக்மணிங்கிற பொண்ணை காட்டி இவர் தான் என்னோட ஹிந்தி டியூஷன் டீச்சர். இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் போட்டது இவரோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள காட்டுறா. விஜய் பார்த்த ருக்மணி அவளுக்கு ஒரு ஹாஃப் சாரியா கிஃப்ட் பண்றாங்க. விஜயும் அதை மாட்டிக்கிட்டே வெளியில வரா. அந்த ஹாஃப் சாரியில விஜயை பார்த்து சத்யா அவளோட அழகை பார்த்து அப்படியே சொல்ல விடுறா. அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ருக்மணி சத்யாவையும் விஜயையும் மீட் பண்ணி பேசிட்டு விஜய்க்கு இந்த ட்ரெஸ் கொடுக்கணும்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு எனக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு வெளியில செம்ம மழை பெய்யுது பைக்ல எப்படி போவீங்க நாங்க தங்கின ரூம் சாவியை தரேன் இன்னைக்கு நைட் இங்கே ரெஸ்ட் எடுங்க காலையில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்படி 2 பேரும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அப்போ சத்யா கிட்ட விஜய், "நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஓடிட்டே இருக்கேன்ல, நீயும் ஏதாவது அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணு. ஏதாவது ஒண்ணு யோசி. அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது." அப்படின்னு சொல்றான். அத கேட்ட சத்யா, "நான் முன்ன மாதிரி இல்ல விஜய். இந்த நடுவுல நான் உனக்கு ஒரு டிரைவர் மாதிரி ஆயிட்டேன்னு தோணுது. எனக்கு நீ இல்லாம வேற எது மேலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்னை பார்க்கணும், பேசணும், உன் கூட இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் லவ். இதை தாண்டி என்னால வேற எதையும் யோசிக்க முடியல." அப்படின்னு சொல்றான். அத கேட்ட விஜி, "சரி இத தாண்டி உன்னால வேற எதையும் யோசிக்க முடியலையா? கைய கொத்திட்டு சுத்துறது, தியேட்டர்ல கார்னர் சீட் புக் பண்றது, லவ்வுங்கிற பேர்ல உன்ன அனுபவிக்கிறது, இதையெல்லாம் யோசிச்சுட்டே அடுத்து என்ன? அடுத்துன்னு காத்துட்டு இருக்கியா? அதனால தான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா சேரலாம். அது முடிஞ்சாவது உன் லட்சியம் என்னன்னு நீ தெரிஞ்சுப்பில்ல." அப்படின்னு சொல்றா. ஆனா அத கேட்ட சத்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப பார்க்கறான். ஆனா விஜய் மட்டும் தனியா அங்க விட்டுட்டு போக பிடிக்காம மறுபடியும் ரூம்குள்ளேயே வரான். அப்படி 2 பேரும் நெருங்கி வராங்க. அங்கேயே இன்டிமேட்டாவும் இருக்காங்க. விஜய் சத்யா கூட கழிச்ச அந்த அந்த டைம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றா. ஆனா மறுநாள்ல இருந்து விஜய் திரும்பவும் ப்ரிப்பரேஷன்ல பிஸி ஆகிட சத்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த வேலையையும் ரிசைன் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல அப்படி சில நாள்கள்ல சத்யாவோட பேரண்ட்ஸும் ஊர்க்காரங்களும் அவங்க ஊர் ஏரி குப்பை கோலங்களோட நாசமா போச்சுன்னு அதை தூர்வாரி சீக்கிரமா க்ளீன் பண்ணி தரணும்னு சொல்லி எம்எல்ஏவை மீட் பண்றதுக்காக சென்னைக்கு வராங்க. ஆனா எம்எல்ஏ இவங்கள மதிக்கவே இல்ல. அப்படியே சத்யா வந்து தன் பேரண்ட்ஸ மீட் பண்றான். சத்யாவோட அம்மா விஜய்க்குன்னு ஒரு சாரிய கொண்டு வந்திருக்காங்க. அதே விஷயத்த சத்யா கிட்ட சொல்லி விஜய் அங்க வர சொல்றாங்க. சத்யாவும் விஜய்க்கு மாறி மாறி ஃபோன் பண்றான். ஆனா விஜய் ஃபோனை எடுக்கவே இல்ல.
அப்படியே ஈவினிங் இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணியும் விஜய் ஃபோன் எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர சத்யாவுக்குமே விஜய் மேல செம்ம கோவம் வருது. அந்த சாரிய விஜய் கிட்ட சத்யாவே கொடுத்துட சொல்லிட்டு, அவங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடுறாங்க. இதனால விஜய் மேல செம்ம காண்டான சத்யா நைட்டு முழுக்க அங்கேயே ஒரு பார்க்ல உட்கார்ந்திருக்கான். இன்னொரு பக்கம் நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் படிச்ச விஜய் தன் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. ஆன் பண்ண உடனே சத்யா பண்ண மிஸ்டு கால்ஸும் மெசேஜ்களும் பார்க்குறான். உடனே ஓடி போய் அந்த பார்க்ல இருக்கிற சத்யாவை மீட் பண்ணி, சாரி சத்யா, நாளைக்கு காலையில மெயின் எக்ஸாம், அதே டென்ஷன்ல ஃபோனை பார்க்கல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு எவ்வளோதான் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் சத்யா அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். கோவத்துல அவன் அவகிட்ட, உன் அம்மாவும் உன்ன மாதிரி தான், அதனால தான் உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு விஜய் அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் மறுநாள் காலையில விஜய் தான் அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரா. இது ஒரு பக்கம் இருக்கு. சத்யா மணிக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் அவளை லவ் பண்ற மாதிரி அவளும் என்ன லவ் பண்ணணும்னு நான் சொல்லலடா, ஆனா என் லவ்வையாவது அவ கொஞ்சமாவது மதிக்கலாம் தானே, வேலையை விட்டுட்டேன், இனி என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். அன்னைக்கு அம்மா கூட வந்து என் கூட பேசலங்கிற கோவத்துல அவகிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன். நான் ஒரு வேலை பண்ணவா, இப்பவே அவளை மீட் பண்ணி உன் எக்ஸாம் முடியிற வரைக்கும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடவா, எப்படியாவது அவ வாழ்க்கையில அவ ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுறான். இது ஒரு பக்கம் இருக்கு. விஜய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சத்யாவை கிட்ட சண்டை போட்ட விஷயங்களையே திரும்பி திரும்பி நினைச்சு பார்த்து எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியாம டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்துடுறான். கட் பண்ணா விஜய் சத்யாவுக்கு ஃபோன் பண்ண சத்யாவில் மீட் பண்ண போறான். விஜய் சத்யாவோட பைக்ல ஏறி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் சொல்ல சத்யாவும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ விஜய் அவங்கிட்ட, அம்மா பக்கத்து ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல சத்யாவும் உள்ள போய் விஜயை பின்னாடி இருந்து ஹக் பண்ணி சாரி விஜய் அப்படின்னு சொல்றான். அப்போ விஜயும் அவனை கத்தி பிடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ள, சாரி சத்யா, இப்போ நான் உன்னை ஹர்ட் பண்ண போறேன், பொறுத்துக்கோ, வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சத்யா கிட்ட, நம்ம பிரிஞ்சிடலாம் சத்யா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு கூப்பிட்டேன்னு கூட புரிஞ்சுக்காம உள்ள வந்ததே என்னை ஹக் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு வீட்டில் யாருமே இல்லைன்னு கூப்பிட்டா அதுக்கு தப்பான அர்த்தத்தை தவிர வேற காரணமே இருக்காதா? இவ்வளோதானா சத்யா, நீ இப்படி இருக்காதுன்னு சொன்னேன், என் பின்னாலேயே சுத்திட்டு இருக்காதுன்னு சொன்னேன், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுன்னு உனக்கு சொல்லி சொல்லியே இன்னைக்கு என்னால் எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியாம மயங்கி விழுந்துட்டேன். அம்மா ஃபோன் பண்ணி எக்ஸாம் எப்படி எழுதுன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஒரு வருஷம் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு பேசுறா. அப்புறம் டெல்லியில எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, அங்கேயே வேலை பார்த்துட்டு அடுத்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், அம்மாவையும் என் கூடவே கூட்டிட்டு போறேன், உனக்கு இதை சொல்லணும்னு தான் வீட்டுக்கு வர சொன்னேன், ரோட்ல சொன்னா சண்டை போடுவே இல்லையா, உனக்கு கொடுக்கறதுக்கு நீ என்கிட்ட வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதை கேட்டு சத்யா, உனக்கு நான் எப்போ தடையா இருந்தேன், சரி உன் இஷ்டம், நீ நினைச்ச மாதிரியே உன் லைஃப்ல ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி அங்கிருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, விஜய் சொன்ன வார்த்தைகள் சத்யாவை ரொம்பவே மாத்துது. நாம யாரு, நமக்கான அடையாளம் என்னன்னு அவனுக்குள்ள இருந்த தேடல் திரும்பவும் ஆரம்பமாகுது. லவ்வ தாண்டி வாழ்க்கையில சாதிக்க நிறைய இருக்குன்னு அவன் ரியலைஸ் பண்றான். வேலையை விட்டுட்டு நேரா தன்னோட சொந்த ஊரான சேலத்துக்கு போறான். ஊர்ல எம்எல்ஏ கண்டுக்காம குப்பையும் கோலமுமா இருந்து நாசமா கிடக்கிற ஏரியா பாக்குறான். அக்ரிகல்ச்சர் படிச்ச சத்யா அந்த ஏரியா அடையாளமா நினைச்சு அதை தூர்வாரி ஊருக்கு தண்ணி கொண்டு வரணும்னு களத்துல இறங்குறான். இதுல ஒத்த ஆளா இறங்கி சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட உழைப்பை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் பின்னாடியே ஊர் மக்களும் அவனுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. ஆனா இந்த நல்ல காரியத்துக்கு அந்த ஊர் எம்எல்ஏ பெரிய பிரச்சனை பண்றாரு. சத்யாவை ரவுடிகளை வச்சு அடிக்கிறாங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ஜெயில கூட போடுறாங்க. ஆனாலும் சத்யா பின்வாங்கல. எல்லா தடைகளையும் உடைச்சு ரவுடிகள் கிட்ட சண்டை போட்டு கடைசியா ஊர் மக்கள் சப்போர்ட்டோட அந்த ஏரியை முழுசா கிளீன் பண்ணி தண்ணி வர வைக்கிறான். இந்த விஷயம் அரசாங்கம் வரைக்கும் போய் பெரிய நியூஸ் ஆகுது. தன் பையனோட இந்த செயலை பார்த்தா சத்யாவோட அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க. சத்யாவுக்கும் இவன் தானே சத்யான்னு ஊருக்குள்ள ஒரு அடையாளம் கிடைக்குது. அவனோட ஐடென்டிட்டி ஒரு முடிவுக்கு வருது. இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போன விஜய் அங்க வேலை பார்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மறுபடியும் யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் எழுதுறா. அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல சமீபத்தில் சேலத்தில் நடந்த ஏரி மறுசீரமைப்பு பத்தி ஒரு கேள்வி வருது. அதை பார்த்தது இது நம்ம சத்யா பண்ண சாதனை தானே அவளுக்கு புரிய வருது. சத்யாவும் வாழ்க்கையில அவனுக்கான அடையாளத்தை தேடி பிடிச்சு ஜெயிச்சிட்டான்னு நினைச்சு அவ மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறா. வாழ்க்கையில காதல் மட்டும்தான் எல்லாம் கிடையாது, நமக்கான லட்சியமும் தனிப்பட்ட அடையாளமும் ரொம்ப முக்கியம்னு ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்றாங்க. சத்யாவுக்கு தன்னோட அடையாளமும் ஊர் மக்களுடைய அன்பும் கிடைக்குது. விஜயும் அவளோட ஐஏஎஸ் கனவை நெருங்குறா. ரெண்டு பேரும் தனித்தனி பாதையில ஜெயிச்சு நிக்கிறாங்க. இப்படியே ரொம்ப யதார்த்தமா ஒரு நல்ல மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. வேற எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா போச்சலாம். தேங்க்யூ.